எங்கள் படத்தோட டைட்டிலில் இருக்கிற மாதிரியே நானும் இந்த படத்துக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக வந்தேன், ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக சிறப்பாக இந்த படத்தை நாங்கள் மார்ச் 27 ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேவை. ஹாப்பி ராஜ் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். நான் இந்த ஸ்டோரி கேட்ட உடனே எனக்கு ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபீலிங் இருந்தது. எப்படியாவது இந்த படத்துக்குள்ளே நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் Jayavardhan sir and Jaykant sir for having me on board, and thank you so much Maria for believing me and trusting me for being your Kavya. And GV sir, ஸ்டார்டிங்கில் ரொம்ப அப்படியே ஃபார்மலாக ரெண்டு பேரும் இருந்தோம், ஹலோ ஹலோ அப்படின்னு இருந்தோம். இப்போ செம்ம வைப் ஆகிட்டோம் ரெண்டு பேரும். வாங்க வாங்க ஜி, போங்க ஜி அப்படின்னு இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் மை ஆனர் அண்ட் ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. Found a very good friend in you and I also learned so much from you. So thank you so much. And in the படத்தில் இருக்கிற fathers, Abbas sir and George Marian sir, it was my pleasure working with you. And Abbas sir என்னோட அப்பாவா நடிக்கிறாரு அவங்க கம்பேக் ஃபிலிமில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ we all had a very very great time on set. And இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிக்கல் குரூக்கும் குமார் கங்கப்பன் சாருக்கும், பிரவீன் ராஜா சாருக்கும், செல்வா சாருக்கும், மதன் சாருக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்ரெடி இப்போ வரைக்கும் நாங்கள் கண்டென்ட் ரிலீஸ் பண்ணோம், டீசர் ரிலீஸ் பண்ணோம், சாங்ஸ் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்படியே எங்கள் படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஜஸ்டின் சார், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூர் மியூசிக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் ரொம்ப ஹாப்பி ராஜ் மார்ச் 27 வரப்போகுது. நீங்களும் அப்படியே ஹாப்பியாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி ராஜ் மாதிரி ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணது, இட் வாஸ் மை ப்ளஷர் சார். கௌரி, யூ ஆர் லுக்கிங் ஸோ ப்ரிட்டி. அண்ட் பியாண்ட் பிக்சர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மதன், நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக்கே இல்லை. அந்த 2 நாள் மழை வெயில் எதுவுமே பார்க்கல. அவரை இத்தனைக்கும் எனக்கு ஃபீவர்லாம் இருந்தது. பிரார்த்தனா அப்படியே டைம் கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க பிரார்த்தனா, அப்படியே போயிட்டே இருக்கலாம் சொல்லி. இட் வாஸ் அமேசிங் டு ஒர்க் வித் யூ ஆல். மரியா சூப்பர். பிகாஸ் நான் ஆக்சுவலி நானும் மரியா வந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லலாம். நான் லவ் டுடே வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அப்போலேருந்து எனக்கு தெரியும். அண்ட் தென் ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி பிரார்த்தனா எனக்கு நான் சைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது ஆனால் நான் ட்ரிபிள் சைன் பண்ணதால் 2 ஷூட்டுமே ஒரே நாள் இருந்தது. நான் அப்போ சொல்கிறேன், மரியா மேபி நான் நினைக்கிறேன் என்னால் வர முடியாதோ சொல்கிற மாதிரி சொல்ல போது உடனே மரியா, பிரார்த்தனா என் படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நீங்கள் தான், அப்படி சொல்லிடாதீங்க பிரார்த்தனான்னு சொன்னோடனே ரொம்ப மரியா என்ன இப்படி சென்டிமெண்ட்டில் தாக்குறீங்க நீங்கள், சரி நான் வந்துடுறேன் ஓகே நம்ம வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் ஓடி வந்துடுறேன் சரியா. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி, நான் இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணலை. ஏன்னா நான் வந்து டப்பிங் அப்போ பார்க்கும்போது பயங்கரமாக சிரித்தேன். ஜிவி சார் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தார், எல்லாமே காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மரியா எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. 27 மார்ச் கண்டிப்பாக தேட்டரில் பார்ப்போம். நன்றி. ஃபஸ்ட்டு என் பேர் வந்து இளஞ்செழியன் தான். ராஜா வந்து எங்கள் அப்பாவோட பேர். அப்பா இங்கே இருக்கார். ஸோ அதை ஃபஸ்ட்டு அப்பாட்ட தான் ஆரம்பிச்சல, ஏன்னா முறைச்சிட்டே இருந்தார். என்னன்னா அவருக்கு கதை எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த துரு சாங் போட்டாங்க, எல்லா ஃபேமிலி குரூப்லாம் என்னுடைய மகன் இப்படி ஒரு சாங் அப்படின்னு பயங்கரமாக போட்டிருந்தார். இங்கே வந்து இப்போ ட்ரெய்லரில் போட்டாங்க. லாஸ்ட் சீனை பார்த்துட்டு நேராக நான் எங்கள் அப்பா தான் பார்த்தேன். முறைச்சிட்டே இருந்தார். ஸோ அதனால் அவர்கிட்ட ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூப்பா. அம்மா வந்துருங்க. தேங்க்யூம்மா. ஃபேமிலிலாம் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன், அவருக்கு தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ட்ராவல் பிரதீப் ப்ரோ கூட லவ் டுடேலேருந்து நிறைய லேர்னிங்ஸ். ஸோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ஒரு டீமாக தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம். அகைன் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணோம். ஏன்னா என் படத்துக்கு ஃபஸ்ட்டு அந்த ப்ரோமோக்கு ஒரு ப்ரோமோ பண்ணோம். அது வந்து அவர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவர் பண்ணுவாரா, எனக்கு ரொம்ப ஹெசிடேஷனாக தான் கேட்டேன். அவர் சூப்பராக அது பண்ணார். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர் அதை யாருக்குமே பண்ண மாட்டார். அவரோட அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் தவிர மீது யாருக்குமே அது கன்ஃபார்மாக நடக்காது. ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோ, இன்றைக்கி ஒரு கண்டினியூஸாக 100 crores கொடுக்குற ஹீரோ,
என் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி சாரி அவரு கூட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது ரொம்ப தேங்க்யூ பிரதீப் ப்ரோ. அவரால் இன்னைக்கு வர முடியல, விஷ் பண்ணார், எல்லா டீமுக்கு விஷ் பண்ணார், தேங்க்யூ. அப்படியே அங்கேருந்து என்னோட ஹீரோ ஜிவி சார், தேங்க்யூ சார். என்னன்னா கதையெல்லாம் முடிச்சிட்டேன், முடிச்சுட்டு யாரை வச்சு பண்ணலாம், ஆப்வியஸ்லி பிரதீப் ப்ரோக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, அதனால் நான் அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது, அவர்கிட்ட கேட்கக்கூடாது, நான் வேறு வெளியில் பண்ணணுன்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் பிச் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நிறைய பேர் என்னென்னா ஒரு என்ட்ரியே கிடைக்கல, எப்படி போகிறது, யார்கிட்ட போகிறது, அந்த ஒரு இதுவே இல்லாமல் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு லோ மூமெண்ட்டாக இருந்துச்சு. அப்போது ஜிவி சாரோட நம்பர் அப்படி இப்படின்னு எங்கெங்கேருந்தோ வாங்கி எனக்கு நம்பர் வந்தது. சரி நான் அந்த ஒரு சரி ஓகே ஒரு டெக்ஸ்ட்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி அப்படி தான் போட்டேன். லைக் ஜிவி சார் எல்லாமே ஆப்ஷன்ஸில் எனக்கு இருந்தாங்க, பட் அந்த ஒரு லோ மூமெண்ட்டில் எனக்கு யாருமே எதுவுமே எங்கேருந்துமே பெருசாக ஓப்பனிங் கிடைக்கல. சரி ஓகே அந்த ஒரு அப்படி தான் போட்டேன் ஒரு டெக்ஸ்ட்டு. பார்த்தா டக்குன்னு ஒன்று ரிப்ளை வந்தது. எனக்கு வந்து இந்த சேட் ஜிபிடி மாதிரி இருந்துச்சு, போட்டவொடனே திருப்பி வரும்ல, ஏன்னா அது இன்னும் ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்புறமா உடனே சார் வந்து நான் பிச் டெக் கேட்டார், திருப்பி பிச் டெக் அமிச்சேன், திருப்பி அப்பாயின்மெண்ட் கொடு, டைமோட வருது. அப்புறம் மீட் பண்ணி கதை சொன்னேன் பயங்கரமாக. லைக் நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாரோட ஜிவி சார் மட்டும்தான் அது அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணார். அதே மாதிரி நான் சொன்ன ஒரே ஹீரோ ஜிவி சார் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் அந்த ஹாப்பி ராஜ். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ அதுதான் எதுக்கு சொன்னேன்னா அந்த குவாலிட்டி, லைக் அவர் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த ஒரு டெக்ஸ்ட்னா அதை உடனே ரிப்ளை பண்ணுவார். அது எப்படி மேனேஜ் பண்ணுறாரு சத்தியமாக எனக்கு தெரியல. இப்போ எனக்கே அவ்வளோ இது இருக்குது இன்ஸ்டாகிராம்லாம், லைக் இது ஆனால் கமெண்ட்லாம் அடிக்கிறாங்க ப்ளீஸ், அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நான். ஆனால் ஜிவி சார் வந்து எல்லாருக்குமே இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வரும். அந்த ஒரு ரிப்ளை தான் இன்றைக்கி எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் அதை தாண்டி ஜிவி சார் வந்து நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க யாருமே அந்த ஒரு 100% அவருக்கு டெலிவர் பண்ணலையோன்றது எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஜிவி சார் ஓகே சொன்ன உடனே நான் டிசைட் பண்ணது இது வந்து 200% நான் அவருக்கு பண்ணுற ஒரு படமாக இருக்கணும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் லுக்கிலேருந்து உட்காந்து ஒர்க் பண்ணோம், லுக்கிலேருந்து டாப் டு பாட்டம் அவர் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி பயங்கரமாக ஒரு இன்ச்சாக ரசித்து ஸ்கெட்ச் பண்ணி வரைஞ்சி எல்லாமே பண்ணி அவருக்கு ப்ராப்பரான ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி பண்ணுது. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குற இந்த லுக்கு, இன்னொரு லுக்கு எல்லாமே சூப்பராக வந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து பயங்கரமாக இருக்கும் சார். என்னோட இந்த ஹாப்பி ராஜ் வந்து உங்களுக்கு தான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் ஜிவி சார்ட்டேருந்து அப்படியே என்னன்னா நம்ம ப்ரொடியூசர்ஸ் ஜெய்வர்தன் ப்ரோ, ஜெய் ப்ரோ, உங்களுக்கு தெரியும் நான் பேசினேன்னா போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது உங்களை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ எவ்ரி ஒன் எல்லாருக்குமே ஜெய்காந்த், ஜெய்வர்தன் மாதிரி ஒரு லைஃப்பில் ஒருத்தவங்க தேவை. ஸோ அந்த மாதிரி கிடச்சாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஜெய் ப்ரோ தான் அறிமுகமானார். என்னோட அசோசியேட் டைரக்டர் தீபன் அவர் மூலயமா இன்ட்ரடியூஸ் ஆனார். லைக் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி அவர்கிட்ட தெரிஞ்சது. லைக் என்னை விட அவர் பேஷனேட்டாக இருந்தார். லைக் அந்த ஒரு 2 எனர்ஜி சேர்ந்தது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இன்றைக்கி நீங்கள் சென்னை சிட்டி, தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்தது, ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் செஞ்சு தான் வந்தேன். ஒரு 2-3 லைக் நானும் ஜிவி சாரும் சேர்ந்து ட்ரை பண்ணிருந்தோம். ஒரு 2-3 இடத்துல போச்சு. அப்புறமா தான் நான் பியாண்ட் பிக்சர்ஸ்க்கு வந்தேன். எனக்கு இனிஷியலாக கொஞ்சம் பயம் இருந்தது, ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனாக இருக்காங்கன்ற மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா அதான் இன்றைக்கி ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்படி ஒரு ஈவெண்ட்டு எல்லாமே பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஜெய் ப்ரோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 டைம் எனக்கு கால் பண்ணுவார். இந்த படம் முடிச்சு மிஸ் பண்ணுவார், என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஜெய்வர்தன் ப்ரோ, நீங்கள் சச் அ பாசிட்டிவ் பர்சன், ஒரு எனர்ஜி, பயங்கரமான ஒரு எனர்ஜி. ஜெய்வர்தன் ப்ரோக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் மேம், ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இவங்க எப்படி நமக்கு பண்ணுவாங்கன்ற மாதிரி விட்டுட்டேன் நான். அப்புறம் ஜெய் ப்ரோ தான் சொன்னார், கௌரி மேம் ட்ரை பண்ணலாமான்னு. அப்புறம் யோசிச்சேன், அவங்க ஃப்ரெஷ் லவர் முடிச்சிருந்தாங்க. ஐயோ இவங்க லவரில் அழுதுனே இருப்பாங்களே, நான் காமெடி படம் எடுக்க போகிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்களுக்கு நரேஷன்லே பயங்கரமாக பிடிச்சிச்சு, சூப்பராக பண்ணியிருக்காங்க.
லவ்வரை விட இதில் ஒரு சீனில் நான் பயங்கரமாக அழுவ வச்சுருக்கேன் அவங்கள. அதான் நீங்கள் பார்த்த அந்த பகுத் தச்சா மேட்ரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் அப்பாஸ் சார் வந்து ஒரு ஒரு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். லைக் அவர் வந்தோடனே இன்னும் ஒரு பல மடங்கு இந்த படம் மேலே போச்சு. அதுக்கு மெயின் ரீசன் விஸ்ரத், எங்களோட இபி, அவர் தான் அப்பாஸ் சார் ஐடியா கொடுத்தாரு. அப்புறம் அவர் மீட் பண்ணி சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவரும் ஒரு பாசிட்டிவான பர்சன். அவர் ஷூட்டிங்கெல்லாம் நிறைய ஆன் அண்ட் ஆஃப் செட் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் கூட இருக்கப்போ ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அவர் சாரால் இன்றைக்கி வர முடியல. அவருக்கு ஒரு கம்பேக், ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். எனக்கு அகெயின் ஒரு அப்பா கேரக்டர் அவர் பண்ணுவார், இதில் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ரெகுலராக ஆக்டர்ஸ் ஒரு கம்பேக் வரப்போ ஒரு அப்பா கேரக்டர் எப்படி பண்ணுவார் நான் யோசித்தேன். பட் அதெல்லாம் உடச்சி கதை தான் மேட்ரு, இதில் எல்லாமே இருக்குது, நான் பண்ணுறேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தார். தேங்க்யூ சார். அப்புறம் ஜார்ஜ் சார் உங்களை பற்றி நான் பேசலை, 27ஆம் தேதி எல்லாருமே பேசுவாங்க, அப்படி ஒரு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் பிரார்த்தனா, தேங்க்யூ ஸோ மச், நீங்களும் யூட்டிலாக பண்ணியிருக்கீங்க. அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண அப்போ அதிர்ச்சி உள்ளே வந்தது வந்து ஒரு பிளாஸ்ட். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பயங்கரமாக இந்த கமெண்ட்ஸ்லலாம் என்ன தலைவா என்னன்னு தெரியல எனக்கு, ஃபுல்லாக அதிர்ச்சி இருந்துச்சு. அது ஒரு செம்ம மேட்ரு. லைக் அதிர்ச்சி ப்ரோ உள்ளே வந்தது எங்களுக்கு இன்னொரு ஒரு எனர்ஜி. லைக் ஆக்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் கம்மிங் டு மை டெக்னீஷியன்ஸ், இதில் வந்து எல்லாருமே பெரிய டெக்னீஷியன்ஸ் எனக்கு கொடுத்தாரு ஜெய் ப்ரோ. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் எடிட்டர் செல்வா ப்ரோ வந்து இவர் லைக் சார்பட்டா பரம்பரை, கர்ணன், தங்கலான், பெரிய இஸ் அ லெஜெண்ட். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அவர். எனக்கு இப்போ கதை சொல்லவே பயமாயிருச்சு ப்ரோ, நீங்கள் அவர் ஆழ்வா அப்படி இருப்பார். அப்புறம் பட் இப்போ அந்த இந்த படம் முடிகிறப்ப அவர் தான் எனக்கு மரியா ஸ்பீச்லாம் கரெக்டாக பேசணும். லைக் நேற்று கால் பண்ணார், மரியா எடிட்டில் டவுட் கேட்க கால் பண்ண பார்த்தா ஸ்பீச்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ப்ரோ, நான் அவுட் அடி வந்திருக்கேன். அவசரம் இல்லை மரியா, இதெல்லாம் கரெக்டாக பேசணும், இப்படி பேசணும், இது பேசக்கூடாது, அதை எதுவுமே மைண்டில் இல்லை ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு செம்ம பிரதராக இருக்கார் செல்வா ப்ரோ. அப்புறம் கம்மிங் டு பிரவீன் ப்ரோ அகைன் இப்போ திருப்பி 2-3 படம் சொல்லலாம். கூலி, மாஸ்டர், லைக் பெரிய ஜாமானுக்குலாம் ஒர்க் பண்ண பிரவீன் ப்ரோ வந்து படத்தோட காஸ்டியூம் டிசைனர். அவருமே இது நான் ஒரு டெபியூட்டன்ட்லாம் பார்க்காம ஃபர்ஸ்ட் டே ஷூட், ஃபோட்டோ ஷூட் எல்லாத்துக்குமே கூட வந்து ஜாலியாக பண்ணி கொடுத்தாரு. லைக் தேங்க்யூ பிரவீன் ப்ரோ. பாருங்கள் ஹாப்பிராஜ் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அதில் இருந்த எனர்ஜி வந்து அப்படியே படத்தில் கொஞ்சம் கூட மாறாமல் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜிவி சார் பற்றி சொன்னால் லைக் அவர் இப்போ இந்த லவ் டுடே இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ண மேட்ரு வந்து அந்த ஒரு வைப், ஒரு தேட்டருக்குள்ளே போனால் ஸ்டார்ட் டு எண்ட் அந்த வைப் வந்து நான் வந்து நான் இந்த காலேஜ் படிக்கிறப்ப ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்தேன். லைக் ஸ்டார்ட் டு எண்டு பசங்க கத்திட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ஒரு வைப் வந்து அவர் அப்பே க்ரியேட் பண்ணார். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதில் நான் அதை தான் இந்த படத்தில் அதான் இன்டென்ட் பண்ணேன். ஃபேமிலி ஆங்கிளில் நீங்கள் லவ் டுடே ட்ராகன் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜோனில் இருக்கும். இது முழுக்க ஒரு ஃபேமிலி ஆங்கிளில் ஒரு எனர்ஜி வைப், ஒரு செம்ம ஃபன் ஃபில்டு என்டர்டெய்னராக இருக்கும். மார்ச் 27 கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு நாட் ஜஸ்ட் ஒரு காமெடி மட்டும் இல்லாமல் அதில் எல்லாமே இருக்குது. இந்த படம் வந்து உங்களை சிரிக்க வைக்கும், சந்தோஷப்பட வைக்கும், அழுவ வைக்கும், ஃபீல் பண்ண வைக்கும். நீங்கள் போகிறப்ப ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி ராஜ் வில் ரூல், ரோர், ரைஸ். தேங்க்யூ. ஹாப்பி ராஜ் இஸ் ஃபார் யூ சார். ஜிவி சார், இந்த படம் அடிக்கும்.